பிரித்தானியாவில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு காரின் பின்பட்டியில் சடலமாக மீட்கப்பட்ட 24 வயது இளம்பெண் ஹர்ஷிதா பிரெல்லாவின் மரணத்திற்கு நீதி கோரி அவரது பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் வருகை தந்துள்ளனர். கொலை நடந்து 18 மாதங்கள் கடந்த நிலையிலும் கொலையாளியான கணவர் இன்னும் கைது செய்யப்படாததால் பிரித்தானிய மற்றும் இந்திய அரசுகளின் அசமந்த போக்கை கண்டித்து குடும்பத்தினர் கதறி அழுது நீதி கோரியுள்ளனர். நார்த்தம்ப்டன்ஷயர் பகுதியில் உள்ள கார்ஃபின் நகரில் கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 24 வயதான ஹர்ஷிதா பிரெல்லா என்ற இந்திய பெண் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். இக்கொலை நடந்து 18 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் குற்றவாளியான அவரது கணவர் பங்கஜ் லம்பா இன்னும் பிடிபடாததால் நீதி கேட்டு ஹர்ஷிதாவின் குடும்பத்தினர் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர். கடந்த 2024 நவம்பர் 10ஆம் தேதி அன்று கார்ஃபு நகரின் படகு சவாரி ஏரி அருகே ஹர்ஷிதா கடைசியாக உயிரோடு இருக்கும் சிசிடிவி காட்சி பதிவாகியிருந்தது. அதன் பின்னர் சில நிமிடங்களிலேயே அவரது கணவர் பங்கஜ் லம்பா ஹர்ஷிதாவை கழுத்தை நெரித்து கொலை செய்து சடலத்தை காரின் பின்புற பெட்டியில் மறைத்து வைத்துவிட்டு இந்தியாவுக்கு தப்பியோடிவிட்டார். பிரித்தானிய போலீசார் மிகவும் பாதுகாப்பானது என்று நம்பியே தங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியதாக ஹர்ஷிதாவின் தந்தை சத்பீர் பிரெல்லா மற்றும் தாய் சுதேஷ் குமாரி ஆகியோர் கண்ணீரோடு தெரிவித்துள்ளனர். ஹர்ஷிதா பிரிட்டிஷ் குடிமகள் இல்லை என்பதால் தான் பிரித்தானிய அதிகாரிகள் இந்த வழக்கை அலட்சியப்படுத்துகிறார்களோ என்ற சந்தேகம் எழுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஹர்ஷிதா படுகொலை செய்யப்படுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பே தன் கணவரின் குடும்ப வன்முறை குறித்து பிரித்தானிய போலீசாரிடம் முறைப்பாடு அளித்து பாதுகாப்பு இல்லத்தில் தங்கியிருந்தார். ஆனால் போலீசார் வழங்கிய பாதுகாப்பு உத்தரவு காலாவதியான சில நாட்களிலேயே இக்கொலை நிகழ்ந்துள்ளது. போலீசாரின் இந்த அஜாக்கிரதை குறித்து 4 அதிகாரிகள் மீது தற்போது துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருகின்றது. இந்தியாவில் திருமணம் நடந்தபோது ஹர்ஷிதாவின் குடும்பத்தினர் பங்கஜ் லம்பாவிற்கு வரதட்சணை கொடுத்துள்ளனர். ஆயினும் பிரித்தானியா வந்த பின்னர் அவர் தொடர்ந்து கூடுதல் பணம் கேட்டு ஹர்ஷிதாவை துன்புறுத்தியுள்ளார். மேலும் ஹர்ஷிதாவை கொலை செய்த சில மணி நேரங்களிலேயே இந்தியாவில் உள்ள தனது முன்னாள் காதலியை தொடர்பு கொண்டு இனி நாம் சேர்ந்து வாழலாம் என்று பங்கஜ் லம்பா கூறிய அதிர்ச்சி தகவலும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பங்கஜ் லம்பா மீது பிரித்தானிய நீதிமன்றத்தில் அவர் இல்லாத நிலையிலேயே கொலை, பாலியல் வன்கொடுமை மற்றும் அச்சுறுத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.